அச்சோ இன்னும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணல, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாமல் விட்டுறாங்க, உங்கள் லைஃப்பில் பெரிய ஒரு இதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி அவையவே பிறந்த குழந்தையிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலையா? வாரன் பஃபெட் தன்னோட 11 வயசில் இன்வெஸ்ட் பண்ணதே பெரிய தப்பாக நினச்சிக்கிட்டு தான் பிறந்த குழந்தையிலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், என் வாழ்க்கையே அழிச்சிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி உங்கள் குழந்தை குட்டினா உங்களை மதிக்கணும், நீங்கள் இப்போயே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பை வந்து அச்சீவ் பண்ணுங்கள். அவே 30 வயசு 40 வயசுலேயே வந்து பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி பயங்கரமான ஸ்டேஜில் இருக்காங்க. ஆனால் நம்மளும் அந்த ஸ்டேஜுக்கு வரணும்னா ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து முன்னேறணும்னா கண்டிப்பாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு அவனை. இந்த வீடியோ பார்க்குறப்ப கூட எடுத்து விடுங்க, இந்த வீடியோ கூட தேவையில்ல, நீ முதல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிட்டு அப்புறம் வந்து கூட இந்த வீடியோவை பாருங்க. ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில் சாப்பாடு தண்ணியெல்லாம் முக்கியம் கிடையாது, கடைசியில் வரை இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் முக்கியம். உங்கள் லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சைடு ஹஸ்பண்ட் கண்டிப்பாக தேவை. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு பண மழையை கொண்டு வர்றதுக்கு நிறைய ஐடியா இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்கிட்ட ஒரு சில்வர் இருக்கு, ஒரு கோல்டு இருக்கு, ஒரு பிளாட்டினம் இருக்கு.